Irian Churuborian Charamarian Churuborian Daramarian Darama Imamabarian Churuborian Daramani சாதாரணமானவர் அல்ல ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இக்காரமாரியான் சொருபோரியான் தரமாரியான் சொருபோரியான் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய்
அவர் ஆராதனை நாயகன். அவரை பார்த்து சொல்லுமா, இயேசுவை உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னோட முதல் அளவு நான் சொல்லல ஆண்டவரே, என் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்றேன் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஆண்டவரே, நீ மகத்துவர் ஆண்டவரே, நீ உயர்ந்த தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் எங்களுடைய கண்மலையாய் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுடைய தேற்றவாளனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறீர் அப்பா. நீ நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே. என்னுடைய கோட்டையாய், என்னுடைய தஞ்சமாய், எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற என்னுடைய தேவனே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரை ஏந்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை தாங்கி வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். எல்லா இக்கட்டுகளிலும் எங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ரியாண்டா ரமாரியான் சோரபோ ரியாண்டா ரபா இக்கரமாரியாண்டா ரமாரியான் சோரபோ ரியாண்டா ரமாரியான் இக்கரமாரியான். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க சொந்த மொழியில தேவனை உயர்த்துங்க. மகிமைகளை நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, துதியை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எல்லா புகழும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாறாதவர். எங்களுடைய வாழ்க்கையில வல்ல செயல்களை ஆண்டவரே செய்கிற தேவனாக இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியா தேவனை மட்டும் நம்ம நோக்கி நம்ம பார்ப்போமா, அவர் உயர்த்துமா. எங்கே 2-3 பேருடைய நாமத்தினால கூடி இருக்கிறோமோ அவர்கள் மத்தியில வாசமாயிருக்கிறேன் என்று சொன்னவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா.
இல்லாமல் தேவனுக்காக நம் சாட்சியாய் நிற்கும் போது தேவன் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக பலியானவர், நம் மேல் வைத்த அன்பை தேவன் விளங்க பண்ணியிருக்கிறார். நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் மீட்டெடுக்க, பரலோகத்தில கொண்டு போய் சேர்க்க தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். தேவன் வைத்த அன்பு, நம்ம மேல் வைத்த அன்பு மகா பெரியதா இருக்கிறது. உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி நம்ம உயர்த்துவோமா? எல்லாரும் இந்த வேலையில தேவனை நம்ம ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கும். அப்படியே தேவனை நம்ம ஆவியோடு உண்மையோடு நம்ம தொழுது கொள்ளுவோம். உண்மையை நம்ம தேடும் போது நிச்சயமா நாம் கண்டடைவோம். அவர் கிருபை உள்ளவர், அவர் நன்மைகள் நம்மளை ஒருபோதும் குறையாது. ஆமென். ஸோ எவ்வளோதான் நம்மளுக்கு போராட்டங்கள், சூழ்நிலைகள், சஞ்சலங்கள் நம்மளை எதிர்நோக்கினாலும், பலவிதமான சவால்களை நம்ம சந்தித்தாலும், ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்துட்டு பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்குதுன்னா, ஆண்டோட நன்மைகளும் கிருபைகளும் என்றும் நம்மளுக்கு குறையாது. அல்லேலூயா. மனிதர்களோட நன்மைகள், the favor of man, மனிதர்களோட நன்மைகளும் மனிதர்களோட தயவும் ஒரு நாளைக்கு மறையும். அல்லேலூயா. சூழ்நிலைகளே தகுந்தாப்பில் அது மறைக்கப்படும். அது யாராவதுமோ இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரோட நன்மைகளும் கிருபைகளும் ஒருபோதும் நம்மளை விலகாது என்று ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரோட இயேசுவோட கிருபை வந்துட்டு இன்றைக்கி நம்மளை தாங்கிறது. மனிதர்கள், தேவரோட பிள்ளைகள் கிருபையை இன்றைக்கி விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னங்க அதுக்கு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஆண்டோட நன்மைகளும் கிருபைகளும் நம்ம பின்தொடர்ந்து வரும்னு சொல்லும்போது சத்தம் கூடையாக இருந்துச்சு. அல்லேலூயா. அது பாசிட்டிவிட்டி. அதே சமயத்தில் அந்த கிருபைகள் இன்றைக்கி மனிதர்களாக தேவனோட பிள்ளைகள் பயன்படுத்திக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். சில சமயம் நம்மளுக்கு இந்த கிருபையும் நன்மைகளும் நம்மளுக்கு பலத்தை தரும், ஸ்ட்ரென்த். அதுதான் நம்மளுக்கு பிடிமானம். ஆனால் அதே சமயத்தில் அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிருங்க. மைக்கு கீழே வச்சுட்டோம் போல. அதே சமயத்தில் நம்ம மிஸ் அட்வான்டேஜ், நம்ம அதை தவறாக நம்ம புரிந்து கொள்ளணுமா, அதே நம்மளுக்கு ஆபத்தாயிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. மருந்தை போல. ஆமென். மருந்தை போல் இன்றைக்கி ஆண்டோட கிருபை நம்மளோடு இருக்கிறது. மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா, ட்ராக் இன்றைக்கி இலீகல். அல்லேலூயா. ஆமாம் தானே? ட்ராக் இன்றைக்கி இலீகல். அது உடம்புக்கு கெடுதி, அது குடும்பத்தை அழைக்கும். அரசாங்கங்கள் அதை எதிர்த்து நிற்கிறார்கள். ஏன்னா ட்ராக் கீல்ஸ். ஆனால் அதே சமயத்தில் நம்ம சில சமயம் மருந்து தேவைப்படும் போது அதே ட்ராக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டோட கிருபை இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஆல் த ஃபாதர்ஸ். நானும் ஒரு ஃபாதரு. முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் ஃபாதர்ஸ் எல்லாமே ஆனர் பண்ணப்படும். அதே சமயத்தில் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அண்ட் ஹாப்பி பிலேட்டட் மதர்ஸ் டே. எனக்குமே ஃபாதர்ஸும் மதர்ஸும் இப்படி பிரிக்காதீங்க. ஆனால் சில சமயம் பிரிஞ்சு இருக்கும் போது தான் அருமை தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்றைக்குமே ஃபாதர்ஸையும் மதர்ஸையும் நம்ம பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரோட ஃபர்ஸ்ட் மிஷன் இன்றைக்கி நம்மளோட ஜிடி சபை மிஷன் மைண்டட் சர்ச். அல்லேலூயா. நம்ம மிஷன் மைண்டட் சர்ச்சாக இருக்கிறோம். மைக்கேல் அருமையான ஒரு சீனியர் பாஸ்டர். தமிழ் ஊழியத்துக்கு ஆதரிக்கிறோம். நல்ல மனசு கொண்ட ஹார்ட் உள்ள மனுஷன் தான் பாஸ்டர் மைக்கேல். அல்லேலூயா. ஸோ அதனால் நம்மளுக்கு நல்ல ஒரு போதகர் இருக்கிறார். பாஸ்டர் வின்சன் நல்ல ஒரு போதகர்.
ஆனால் சில சமயம் ஆண்டவரோட லீடர்ஷிப் எந்த நேரம் நம்மளுக்கு வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதனால் இந்த குடும்பம் சொல்லும் போது காட்லி ஃபேமிலி, இந்த மாதம் வந்துட்டு நம்ம சபைக்கு ரைட் டைடிங்ஸ் தமிழ் சபைக்கு வந்துட்டு காட்லி ஃபேமிலி என்ற டைட்டில் வச்சுருக்கிறார்கள். ஸோ காட்லி ஃபேமிலின்னு நம்ம சொல்லும் போது, இந்த குடும்பம் சொல்லும் போது இந்த மிஷன் ஆண்டவர் ஆரம்பித்த மிஷன், இன்னைக்கு பலவிதமான மிஷன் இருக்கிறது. ஆனால் மிஷன் இன்னைக்கு ஆண்டவர் ஆரம்பிச்சாருன்னா இஸ் அ ஃபேமிலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவரோட மிஷன். ஆண்டவர் வந்துட்டு குடும்பத்தில் வந்துட்டு தன்னோட ஊழியத்தை அங்கே வைத்திருக்கிறார், மிஷன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக நம்ம அரசாங்கத்தில் சொல்லும் போதும் வந்து குடும்பத்தை வந்துட்டு பில் யுவர் ஃபேமிலி அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. when you build your family, your community will be strong. when the community becomes strong, the nation will become powerful. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை நீ கட்டும்போது, அந்த குடும்பத்தில் நீ சரியாக நீ வந்துட்டு செயல்பட்டு அந்த குடும்பத்தை கணவரும் மனைவியுமே சேர்ந்து அந்த குடும்பத்தை கட்டும்போது அந்த குடும்பம் வந்துட்டு ஒரு பலம் உள்ள குடும்பமாய் வரும். அதே சமயத்தில் அந்த குடும்பம் பலம் உள்ள குடும்பமாக வந்துச்சுன்னா அந்த சமுதாயம் என்பது வந்துட்டு சிறப்பாய் அது வந்து விளங்கும். சமுதாயம் சிறப்பாக வரும்போது நாடு வந்துட்டு நல்ல ஒரு நாடாய் வரும். ஹல்லேலூயா. அதே போல் இந்த ஆவிக்குரிய ஸ்தானத்திலும் இந்த ஸ்பிரிச்சுவலிட்டிலும் சரி, நம்ம தேவனோட ராஜ்யத்திலும் சரி, ஆண்டவர் குடும்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் வந்து ஃபாதர்ஸ் டேயாக இருந்த போதிலும் ஃபாதர்ஸ் டேக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் தயார்படுத்தணுன்ட்டு ஒரு 2 வாரமாக உட்காந்துருக்கேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ ஃபாதர்ஸ் டே பற்றி பேசாத, ஃபாதர்ஸ் டே தான், அதே சமயத்தில் நீ குடும்பத்தை பற்றி பேசு. குடும்பம் என்றது ரொம்ப முக்கியமான ஒரு 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 அமைப்பு. ஆண்டவரோட திட்டத்திலே, தேவனோட ராஜ்யத்திலே குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு 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 அருமையான ஒரு அமைப்பு. ஆண்டவர் அதுதான் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இந்த பூமியை படைக்கும் போது கூட ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்து, ஆண்டவர் படைத்து, ஆண்டவர் வந்துட்டு உண்டாக்கினார். ஆனால் மனிதனே ஆண்டவர் சிருஷ்டித்தாராம். ஹல்லேலூயா. ஹி கிரியேட்ஸ் மேன். ஆடாம படைச்சு ஆண்டவர் என்ன செஞ்சார்னா ஏவாளை துணியாக கொடுத்து ஆண்டவர் அதுக்கப்புறம் அந்த பிளானை வந்துட்டு பிசாசு கெடுத்த போதிலும் ஆண்டவர் அதை மறுபடியும் தொடர்ச்சியாக ஆண்டவர் கொண்டாந்து அது ஒரு ஒரு திட்டமாக ஒரு மிஷனாக இந்த பூமியை ஆளுகை செய்யறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு மனிதனை படைத்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஸோ இந்த நாளில் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியமான ஒரு நாளாக காணப்படுகிறது ஃபாதர். அதே சமயத்தில் போன மாதம் மதர். ஃபாதர் அண்ட் மதர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்துட்டு ஆண்டவரோட தரிசனம். ஹல்லேலூயா. ஆண்டவரோட திட்டம் அதுதான். ஸோ அந்த நாளில் கூட உங்களுக்கு வேதத்துலேருந்து ஒரு கதையை கீழே வரலாம் தானே பஸ்தா, ரொம்ப தூரமாக இருக்குது, வர வயசாக கண்ணு பருவெல்லாம் வந்து குறவாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடய அறிமுகம் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அநேகருக்கு எல்லாம் தெரியும், சிலர் புதுசாக இருக்கீங்க. ஸோ அறிமுகம் படுத்தா நமக்கு டைம் பத்தாது. ஹல்லேலூயா. ஸோ அதனால் அவங்க அனைவருக்கும் தெரியும். ஆண்டோட வசனத்துக்கு நம்ம போவோம். ஃபாதர்ஸ்க்கெல்லாம் ஒரு வசனம் வச்சுருக்கேன். 20வது ப்ரோப்ஸ் 20:7 அதை வாசிக்க நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்றைக்கி வசனம். ஆனால் அது பிரசங்கம் இல்லை. வேதத்தில் ஒரு அருமையான ஒரு கதை, ஒரு குடும்பத்தோட கதையை குறித்து உங்கள் மத்தியில் இந்த நாளில் நான் பிரசங்கம் பண்ண ஆசைப்படுகிறேன். அநேக நேரத்தில் இந்த கதையை வந்துட்டு ஃபாதர்ஸ் டேக்கு பயன்படுத்துறது ரொம்ப குறைவு. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் இது வந்துட்டு பலத்துக்காக பயன்படுத்துவார்கள். செம்சன் என்ற ஒரு நியாயாதிபதி, ஜட்ஜஸ் வந்துட்டு வேதத்தில் அவரோட கதையை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அந்த செம்சன் வந்துட்டு உருவான காரணமே தன்னோட அப்பா மனோவா, அம்மா பேர் எழுதப்படல. இந்த குடும்பம் தான் வந்துட்டு முதலாவது ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மனோவாவும் ஒரு மனைவியும் அந்த நாட்களில் வந்துட்டு அதோட பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோன்னு சொன்னோமா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னா சில நேரம் கொஞ்ச நேரம் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நேரம் வந்துட்டு கிறுக்கு பிடிச்சிரும். ஹல்லேலூயா. ஸோ அதில் என்ன செய்வாங்க, அவங்க வந்துட்டு இந்த உலகத்தோட சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகளை வந்துட்டு அட்ராக்டிவ் ஆகி அங்கே போய் சேர்ந்துருவாங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு எத்தனையோ வருஷம் அடிமைத்தனத்தில் போவார்கள். அப்புறம் ஒப்பாரி வைப்பாங்க, அப்புறம் அழுவுவாங்க, அப்புறம் வந்து மண்ணவாரி போட்டுக்குவாங்க. அப்புறம் ஆண்டவர் வந்து சில பேர் உருவாக்குவார். நியாயாதிபதி ராஜாக்களுக்கு பிற்பாடு நியாயாதிபதியை உருவாக்குவாங்க. அப்போ அந்த நியாயாதிபதி கஷ்டப்பட்டு, நிறைய நியாயாதிபதிகள் இருக்காங்க, ஜட்ஜஸ். அதில் ஒரு ஆள் தான் சிம்சன். அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு சண்டை போட்டு கிண்டை போட்டு எல்லாமே வந்துட்டு எடுத்து கொண்டாந்து வச்ச பிற்பாடு திருப்பியும் பழைய கதைக்கு வந்துடுவாங்க. அதாவது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இந்த மாதிரி நிறைய காலங்களை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அழிச்சிட்டாங்க. 40 வருஷம், எத்தனையோ வருஷம், இந்த மாதிரி நிறையா காலங்களை அழிச்சுக்குவாங்க. ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே இந்த திருப்தி, அதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம வாழ்க்கையில் நிறையா இருக்குது. ஹலோலியா, அதை நம்மளுக்கு திருப்தி ஆகாது. நீ என்னத்தை கூட நம்மளுக்கு திருப்தி ஆகுது. எந்த அரசாங்கம் வரட்டும் நமக்கு திருப்தி ஆகாது. எந்த தலைவர் வரட்டும் திருப்தி ஆகாது. எந்த பாஸ்டர் வரட்டும் திருப்தி ஆகாது. எந்த லீடர்ஸ் உருவாகட்டும் திருப்தி ஆகாது. ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து குறையா இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ தான் கம்பெனி சம்பளம் கொண்டு திருப்தி ஆகாது. 10,000 15,000 அப்படி போயிட்டே தான் இருக்கணும். நம்மளுக்கு வந்து இந்த திருப்தி வந்து ஏன்னு தெரியல. நம்ம எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அது இருக்குது, சாட்டிஸ்ஃபை ஆகாது, நம்மளுக்கு திருப்தியாகவே ஆகாது. அது இயல்பாகவே நம்மளை படைக்கப்பட்டோம். அதை போல் வந்துட்டு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு திருப்தி ஆகாது. அந்த நாட்களில் இது போல் திருப்தி ஆகாது. அங்கே பார்ப்பாங்க, அப்பா பார்த்து சொல்லுவாங்க, அங்கே பாரு அந்த பிலிஸ்தீர் பாரு நல்லா இருக்கான், இங்கே பாரு இவங்க நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொலப்புடியில் வாழ்ந்து இவங்க வந்து இப்படி தான் போவாங்க. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த சம்சனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்துட்டு தன்னோட குடும்பத்தை மாதிரி தேர்ந்தெடுத்தார். ஹலோலியா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எப்போதும் நம்ம வந்துட்டு நம்மளோட என்ன செய்கிறோன்னா, நம்மளோட பிள்ளைகளை வந்துட்டு சின்ன வயசில் வந்து நம்ம வந்து நல்லா பிரியமாக வளர்த்து நம்மளுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். என்ன உற்சாகமாக இருக்கும், நல்லா பைபிள் படிக்கிறான், நல்லா ஜெபம் பண்ணுறான், நல்லா ஜெபம் பண்ணுதுங்க பிள்ளைங்க, பாருங்க சர்ச்சுக்கு கூப்பிட்டு வராங்க, சர்ச்சுக்கு வருதுன்னு சொல்லிட்டு வி ஆர் எக்ஸைட்டட். இதுதான் சம்சன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ், அதாவது என்னென்னா நம்ம ரியாலிட்டி ஆஃப் லைஃப், நம்ம வாழ்க்கை நடைமுறை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபேமிலி நல்ல ஒரு ஃபேமிலி, டெடிக்கேட்டட், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பம் இந்த சம்சனோட அம்மா அப்பா. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இந்த முதல் கதையை சொல்லிக்கிறேன், அப்புறம் வந்து சீக்கிரமாக நீங்கள் வசனத்தை படிச்சிடலாம். இல்லைன்னா வீட்டில் போய் ரொம்ப நீட்டு, அது வந்து 1 25 வசனம் வரைக்கும் இருக்குது 11வது அதிகாரத்தில். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு இந்த சம்சன் கதை வந்து எப்போதும் நம்ம யாருக்கு சொல்லிக் கொடுப்போம்? சண்டே ஸ்கூல் டீச்சர் இருக்கீங்களா? சண்டே ஸ்கூல் டீச்சர். ஆனால் அது நாட்களில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் முதல்ல சொன்ன மிஷன், ஆண்டவர் வந்து நம்மளை வந்து மிஷனை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ், அப்பாவும் அம்மாவும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம தான் வந்துட்டு டிசிஷன் மேக்கர். ஹலோலியா, பிள்ளைங்களோட எதிர்காலம் வந்துட்டு பிள்ளைங்கள் வந்துட்டு ஒரு காலம் தவறு பண்ணுவார்கள். ஹலோலியா, பிள்ளைங்களா ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு காலகட்டம் அவங்க தவறு பண்ணுவோம். நம்மளாம் தவறு பண்ணி தான் வந்தோம். நம்மளாம் வந்து இந்த உலகத்தில் பூந்த பிற்பாடு பார்த்து தான் வந்து அடிபட்டு இதை பார்த்து தான் நம்ம வந்தோம். அதே போல் பிள்ளைகள் வந்துட்டு உலகத்தை பார்க்கும் போது அவர்கள் தவறு பண்ணுவார்கள். we are not perfect. நம்ம யாரும் வந்து சரியானவர்கள் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. அவர்கள் தவறு பண்ணுவார்கள். அவர் தவறு பண்ண வாய்ப்பு நிறையா இருக்கிறது. உலகத்தோட அட்ராக்டிவ் நிறையா இருக்கிறது. ஸோ அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப முக்கியம். நம்ம தான் வந்து முக்கியமான ரோல் விளாட்றோம். அந்த ரோல், அந்த பாட்டை நம்ம விளாட்றோம். அதுதான் நீங்கள் பாருங்கள், நிறையா பேர் வந்து இன்றைக்கி வந்து பிள்ளைகள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து பிறந்ததே டெடிகேஷன் பண்ணுவார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது, ஊழியம் செய்வாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க சர்ச்சில். ஆனால் ஒரு வயசு வந்த பிற்பாடு இன்றைக்கி நம்மளோட ஜிடியோட டைட்டில் வந்து ஜெனரேஷன் பிரிங்ஸ் இம்பேக்ட். தலைமுறைகள், அதில் ஒரு தலைமுறைகள் சொல்லும்போது எல்லாமே வயசானவங்க எல்லாமே, அது ஒரு தலைமுறை வந்து இந்த காலத்தில் உள்ள நம்மளோட பிள்ளைகள். ஹalleluya, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இன்றைக்கி நிறையா நம்ம சர்வே பண்ணி பார்க்கும்போது பிறந்ததுலேருந்து ஒரு ஸ்கூலுக்கு வரைக்கும் ஆக்டிவாக இருப்பாங்க, ஸ்கூலிங் வரைக்கும் ஆக்டிவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அப்படி தத்து கழிச்சு காலேஜ் வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கு. ஏன்னா ஃப்ரீயாக இருக்காங்க, உலகத்தை போய் பார்க்கல, உலகத்திலோட இன்னும் ஃபுல் அந்த அனுபவத்தை அவங்க வாழ்க்கை உள்ளார கொண்டு போகல. ஆனால் ஒரு காலகட்டம் இருக்கும் போது இட்ஸ் வெரி சேட், கிறிஸ்துவ பிள்ளைகள் இன்றைக்கி சபைக்கும் தேவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குவதில்லை. ஹalleluya, அவங்க
பின்தங்கி போயிடுவாங்க. நான் சொல்ல முக்கியத்துவம் அங்கே கொடுக்குவதில்லை, முக்கியத்துவம் குறைஞ்சிருது. சரிங்களா? அதுக்கு முக்கியத்துவம் அங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிருது. அவங்க வெளியே போய் டிஃப்ரென்ஸை பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க, லைஃப் மாறுது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு இதோட நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் சரியாக வரல, அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் டைம் முடிச்சுன்னா சொல்லுங்கள் பஸ். நம்ம வந்துட்டு என்ன நம்ம செஞ்சிடறோன்னா, நான் அப்புறம் சொல்கிறேன் அது என்ன ஏன் மிஸ்டேக் பண்ணிடுறோன்ட்டு. அந்த சமயம் நம்ம மிஸ்டேக்கே பேரண்ட்ஸ் நம்ம அட்மிட் பண்ணிக்கணும், அதே சமயத்தில் பிள்ளைங்களும் அட்மிட் பண்ணிக்கணும். அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு அந்த சம்சன் கதையில், சரி வாசிச்சிருங்கக்கா, அது ஒரு இதாகிடுச்சு. அப்புறம் பாஸ்டர் வந்தார் ரவாங்கிலேருந்து, வேறு வசனத்தை கூட வாசிக்காமல் பிரசங்கம் பண்ணுறாங்களோ, அது ஒரு குறையாயிரும். அவன் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதனால் ப்ரொசீஜர் படி போயிடுவோம். 13:1-25. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரக்கன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்து முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவனிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பராக்கிரமமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமல் தீட்டானது ஒன்றும் புசியாமல் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றான். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியிலே இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவரிடத்தில் வந்து, அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்திலே வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தார். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்தில் வந்தான். அந்த ஸ்திரீயினோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயினோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாய் இருந்து திராட்சை செடியிலே உண்டாயிருக்கிறதொன்றும் சாப்பிடலாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கை கொள்ள கடவள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வருமட்டும் தரித்திரு என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றான். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்னவென்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீர் கேட்க வேண்டியதென்ன, அது அதிசயம் என்றான். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையிலே அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராய் எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள்.
பின்பும் கர்த்தருடைய தூதனானவன் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாய் இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தோவுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். ஆமென். பிதாவே, இந்த வசனத்தை நீங்கள் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இந்த வசனம் ஆண்டவரே வெறுமை திரும்பாதபடிக்கு அப்பா எங்கள் விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்தி எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர செய்யும் ஆண்டவரே. ஆவியானவர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீ காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இது நீட்டு ஒரு கதை. ஸோ நம்மள பார்த்தோம் இந்த எப்படி ஆண்டவர் வந்து இந்த குடும்பத்தை எடுத்தான்ட்டு நம்ம இந்த கதையிலே தேவனோட வசனத்தின் வாசிக்க நம்ம கேட்குறோம். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அப்போ இந்த ஆண்டவர் இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுக்கும் போது இந்த குடும்பம் அந்த நாட்களில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எதிராக கீழ்ப்படியாமல் போகும்போது ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஒண்டி தான் பார்த்தார். ஹல்லேலூயா. நம்மளை போல இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் எவ்வளோ குடும்பங்கள் இன்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே ஒன்றாக சேர்ந்து கூடி தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கோம்னா கர்த்தர் தேவன் நம்மளோட குடும்பத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்றைய கடைசி காலங்களில் முக்கியமாக இந்த காலகட்டத்திலே இந்த உலகம் இன்னைக்கு தேவனை மறந்து போற இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை இங்க உட்கார வச்சிருக்கிறார்னா கர்த்தர் நம்மளை நேசித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் எங்கெங்கேயோ இருந்த நம்மளை தேர்ந்தெடுத்து கணவர் மனையாக இணைத்து நம்மளுக்கு பிள்ளைகளே கர்த்தர் தேவன் ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். தேவன் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம மூலியமாக திட்டங்களை இந்த உலகத்தில் அவரோட ராஜ்யத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் ஆண்டவர் தரிசனத்துங்களை வைத்தனால தான் இன்னைக்கு எப்படி இந்த செம்சனோட குடும்பத்தை செம்சனோட அம்மா அப்பாவை தேர்ந்தெடுத்தாரோ அந்த காலகட்டத்தில் அதை போல நம்ம ஒவ்வொரு ஆளையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து நம்ம கரத்திலே ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் இந்த செம்சன் அவர் வளர்ந்து வர நாட்கள் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு. அப்போ மனோவா சின்ன வயசுலேருந்து இந்த செம்சன் டெடிகேஷன் நம்ம எல்லாம் நம்ம பிள்ளைகளை நம்ம டெடிகேஷன் பண்ணுறோம், நம்ம ஒப்பு கொடுக்குறோம், நம்ம தேவ சமூகத்தில் வந்து நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அதை முக்கியமாக நம்ம செய்வோம், ரொம்ப நம்ம ஆசைப்படுவோம். பிள்ளைகள் பிறந்த பிற்பாடு இவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வளர்க்கணும், ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கொண்டாடணும். ஆண்டவரே முடிஞ்சா ஒரு ஊழியக்காரனை ஆக்கும். ஆண்டவரே இது எப்படியாவது நம்ம பாஸ்டர் கொண்டு பாஸ்டர் இருந்தாங்க அந்த பிள்ளைகள் நீங்கள் வந்து எப்படி வேணுமோ நீங்கள் பயன்படுத்துங்க. சபையில் நல்லா ஊழியம் செய்யணும், நல்லா இருக்கணும், நல்லா பிரசங்கம் பண்ணணும், ஒரு தலைவனாக வரணும், மியூசிஷியனாக வரணும், முன்னுக்கு நல்ல மியூசிஷியனை தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுக்குறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம்? நாங்கள் யாரையும் ஒப்பு கொடுத்தது இல்லையா? நம்ம பிள்ளைங்களை கை தூக்குங்க, தைரியமாக தூக்குங்க. நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் சமூகத்தில் நம்ம டெடிகேஷன் பண்ணி எத்தனை பேர் நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போம். அது நம்மளுக்கு ஒரு கலாச்சாரம், நம்மளுக்கு அது ஒரு இட்ஸ் அ கமிட்மெண்ட், அது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், நம்மளோட விருப்பம், நம்மளோட டிசையர். நம்மளோட பிள்ளைகள் பார்க்கும் போதெல்லாம் இருக்கும், யாராவது ஒரு பாஸ்டர் வந்துட்டாங்களா, ஏதாவது விசேஷமான பாஸ்டர் வந்துட்டாங்களா, ஐயோ நம்ம பிள்ளைங்களை கூப்பிடுவாரா, முன்னுக்கு ஏதாவது நேமிப்பாரா, ஏதாவது ஜெபம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்மளோட ஆசை, நம்மளோட வாஞ்சை. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் இது இயல்பாகவே ஆண்டவர் நம்மளோட இதயத்திலே கர்த்தர் தேவன் அதை பதிச்சிருக்கிறாரு. அதனால தான் நம்மளை தேர்ந்தெடுத்தாரு. நம்மளை தேர்ந்தெடுக்கும் போதே ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு யாரு நம்ம வயிற்றுல பிறக்கணும், நம்ம கருவிலே யாரு பிள்ளைகள் உருவாகணும், தேவனோட ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக, ஆண்டவரை நேசிக்கத்தக்கதாக, கர்த்தருக்கு கீழ்ப்படியத்தக்கதாக உருவாகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மெத்தட் தான் ஆண்டவர் சபையிலையும் பாய்க்கிறார். ஒரு போதகர் அவர் உருவாக்கும் போது அல்லது ஒரு ஊழியக்காரர்களை அவர் உருவாக்கும் போது தன்னை சுற்றி இருக்கிற இப்போ இந்த சபையில் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லாம் நீங்கள் பாஸ்டர் ஜோசப் இருக்காங்க, அவரோட பிள்ளைகளுக்குள்ள பாஸ்டர் சாந்தி இருக்காங்க. ஸோ இவங்களோட பிள்ளைகள் போல உங்களை அவர்கள் வளர்க்கும் போது, தரிசனத்தை வளர்க்கும் போது நீங்கள் இந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
உங்களால் கீழ்ப்படிய முடியலன்னா நம்ம நார்மலாகவே நம்ம சொல்லுவோமே, ஒரு ஒரு அப்பாக்கும் ஒரு அம்மாக்கும் ஒரு மகன் கீழ்ப்படிய முடியல. அவன் எவ்வளோ தான் படிச்சிருக்கட்டும், எவ்வளோ தான் அறிவாளி ஆகட்டும், அவனால் கீழ்ப்படிஞ்சு அடைஞ்சு இருக்க முடியல. நீங்கள் என்ன பேர் கொடுப்பீங்க? சஸ்வினா சொல்லுங்க. நிறைய பேர் இருக்கு. ஓகே, ஊதாரி, முள்ளம் மாதிரி, அப்பா கீழ்ப்படிய மாட்டான், அப்பா கீழ்ப்படிய மாட்டான் பாரு. சில பேர் சாபம் கூட விடுவாங்க, உருப்பிடுவானா, அப்பாவை மதிக்காதவன் அம்மாவை மதிக்க உருப்ப மாட்டான், இவன் பாரு எவ்வளோ கஷ்டப்படுறான், இவன் பாரு அங்கே போயிட்டு அப்படி ஆயிட்டான், அதனால தான் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள். கொஞ்சம் அப்படியே திருப்பி போடுங்க டக்குன்னு, கண்ணை மூடிட்டு. அது நான் சொல்ல விரும்பல, அப்புறம் போகும்போது அனுப்பிங்க. என்ன சபைக்கும் போதகருக்கும் கீழ்ப்படியலைன்னா அதை நீங்கள் திருப்பி போட்டு பார்த்துங்க. ஹல்லேலூயா. வெரி இம்பார்ட்டன்ட். சம்சனை டெடிகேட் பண்ணார் அவங்க அப்பா. சம்சனை ஆண்டுட்டு கேட்குறாரு, எப்படி வளர்க்கணும் என் பிள்ளையா? நீங்கள் வசனத்தை வாசிச்சு பாருங்க, அந்த கதை இருக்கு. எப்படி வளர்க்கணும் ஆண்டவர் சொல்றாரு, தூதர்கள் அனுப்பி சொல்லி எப்படி வளர்க்கணும்னு சொல்றாரு. அவனை நசரீனா வர, முடிய வெட்டாத, வைன் குடிக்கக்கூடாது, சத்த பொருளுக்கு வர விஷய காரியங்களை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கட்டளையை கொடுக்கிறார். திட்ட தலைமை கூட்ட நல்லா கேளுங்க. குடிச்சிட்டாரு. மனோவன் எடுத்து வளர்க்குறாரு, சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாரு. அவனுக்கு பலம் வளருது. அதே மாதிரி கீழ்ப்படிஞ்சு வளர்க்குறாரு. அவங்க அம்மாவை வளர்க்குறாங்க, சபைக்கு கொண்டு போகிறாங்க, ப்ரே மீட்டிங் கொண்டு போகிறாங்க. நான் இப்போ ரியாலிட்டியில் பேசுகிறேன். அந்த டைமில் ப்ரே மீட்டிங்லாம் இல்லை போல் தெரில. நீங்கள் என்ன வாசி சீலப்பா சொல்கிறாரு சொல்லாதீங்க, புரிஞ்சுங்களா? நீங்கள் புரிஞ்சுங்க. அதாவது என்னன்னா, கொண்டு போகிறாங்க, வீட்டில் ஃபேமிலி ப்ரே நடக்குது, சாப்பாட்டுக்கு ப்ரே பண்ண கற்றுக் கொடுக்குறாங்க, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, வீட்டில் வந்து சொல்கிறாங்க, நீ கட்டாயமாக படி, வசனத்தை படி, மனப்பாடம் படி, போ முன்னுக்கு சொல்லு, எல்லாமே செய்கிறாங்க. மியூசிக் கற்றுக் கொடுக்குறாங்க, மியூசிக்கில் கொண்டு போய் மியூசிக் ஆடணும், நல்லா விளாட்றான் பாரு, ட்ராமு நல்லா பாரு, கீதா விளாட்றான், நல்லா பாடுறான், நல்ல வசனத்தை சொல்கிறான், கதை சொல்கிறான், வெரி குட். இதான் நடந்துச்சு சம்சன் வாழ்க்கையில். அழகாக கொண்டாந்தாங்க அவங்க ஃபேமிலி. ஆனால் ஒரு காலகட்டம் வருது, பிசாசு வந்து நிற்பான், கிளைம் பண்ணி விட்டுருமா செய். பிசாசுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அவன் எங்கே அமுத்தணுமோ அங்கே தான் அமுத்துவான். அவனுக்கு தேவையில்லாத வேலை. எதுக்கு எடுத்தாலும் பிசாசை குறை சொல்லாதீங்க, புரியுதுங்களா? இப்படியே போயிட்டு இருந்துச்சு லைஃபு. பவர்ஃபுல் லைஃப், பயங்கரமாக உருவாகிறான், பிலிஸ்தீன்களை அடிச்சு பிக்கிறான், 1000 பேத்தை கொள்றான். எதை எடுத்து? கழுதையோட தாடை ஜோ. நம்ம சொன்னோம் பாரு, மகன் விளாண்டானா மியூசிக் கீத்தாரு அப்படியே அதரம் அப்படி சொல்லு. தவறு இல்லைங்க, தவறா? புரியுதுங்களா? 7 வயசுல இப்போ ஒரு சாங் லீட் பண்ணுது பாரு, சபையே தலைக்கீழ ஆயிரமா. நம்ம பேரண்ட்ஸோட விருப்பம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு சூழ்நிலை மாறுது. டக்குனு எங்கே போகிறான்? பிலிஸ்தியர் பண்ண பார்க்குறான் சம்சன் சண்டை போடுறான், நரிகளை விடுறான், எரியுது, என்னென்னமோ நடக்குது, மிரக்கல் நடக்குது. ஒரு ஏஜ் வரைக்கும் இருக்குது. டக்குன்னு அவங்க ஒரு வயசு வந்தோன்னே உலகத்துக்கு போய் பார்த்தோன்னே எங்கே பார்க்குறான்? அக்கறைக்கு இக்கறை பச்சை போல பார்க்குறான். என்ன நடக்குது அங்கே? பிலிஸ்தியன்ஸ் எதிரி, இவன் தான் கொள்றான். ஆண்டு அதுக்கு அவங்கள பிலிஸ்தியர்ஸ்லேருந்து அந்த 40 வருஷம் அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு கொண்டு தான் சம்சனை தேர்ந்தெடுத்தார்கள். ஹல்லேலூயா. அங்கே போய் அவன் பார்க்கும்போது அவனுக்கு வித்தியாசமாக தோணுது. அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்காங்க, நல்லா தானே வளர்த்தாங்க, சர்ச்சுக்கு கொண்டு போனாங்க, வந்தாங்க, எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, பைபிள்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, அவனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க, தேர்ந்தெடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் அதிசயம் செய்கிறாரு, ஆண்டவர் வந்துட்டு பயங்கரமாக பயன்படுத்துகிறாரு, எல்லாம் உண்மை. ஆனால் ஒரு காலகட்டம் வந்த பிற்பாடு என்ன சொல்கிறாங்க அம்மா அப்பாட்ட? அம்மா, நான் வந்து ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன், நான் வந்து திருமணம் பண்ணிக்க போகிறேன். அப்போ அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, அப்பா அவன் பிலிஸ்தீன் ஆச்சேன்ட்டு. இல்லைம்மா, நான் ஆசைப்பட்றேன். அதோட அம்மா அப்பா வாயை போட்டிட்டாங்க. நல்லா கேளுங்க, அம்மா அப்பாங்க வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம சொல்கிற நம்ம பிள்ளைங்களுக்குலாம் என்றைக்குமே நம்ம தலையை ஆடிக்கிட்டே இருந்தோமா நம்ம ஆபத்தில் போய் முடிஞ்சிடும்.
அவ்வளோ இல்லையா? இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்ம கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்ம அந்த பிள்ளைகள்லாம் படித்து போகும்போது சரிங்களா, நம்ம வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பாஸ் பண்ணும் போதோ இல்லை படிக்கும் போது நல்லா படிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இட்ஸ் வெரி குட், ரொம்ப நல்லது, நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அது சிறந்த முடியும். ஆனாலும் நம்மளுக்கு ஒரு கடமை இருக்குது. சம்டைம்ஸ் வி ஃபீல் நம்ம ஸ்பிரிச்சுவலிட்டியில் அதே ஒரு இம்பேக்டை நம்ம கொடுக்கறது ஆல்டர்னேட்டிவ் ஆயிடுது. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்ன ரியாலிட்டியில் நான் சொல்கிறேன். இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸாம் வருது, இது ரொம்ப சேலஞ்சானது. ஏன்னா நான் பாஸ்டர், எனக்கு தெரியும். பிள்ளைங்களுக்கு ஒரு எக்ஸாம் டைம்லாம் வருது. நம்ம என்ன தெரியுங்களா, நம்ம வந்துட்டு அது தவறா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. நம்ம என்ன செஞ்சிடறோம், ப்ரே மீட்டிங்லேருந்து நிப்பாட்டிடுறோம். ஏன்னா படிக்க டைம் இல்லையா, என்ன இல்லையா, டைம் இல்லை. ஏதாவது ஒன்றுன்னா நம்ம போய் யாரோ பாஸ்டர் யாரோ ஊழியர்களை கேட்டாங்களா, என்ன இல்லை பாஸ்டர் அது இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸாம், என்னமோ அந்த ஒரு வாரத்தில் படிச்சு தான் இது பாஸ் பண்ணிடும். உண்மை படிக்கணும், ஆனால் அந்த ஒரு வாரத்தில் நீ வந்து படிக்கிறதுனால தான் நீ பாஸ் பண்ணுன்னு சொன்னீங்களா, நான் ஏற்றுக்க மாட்டேன். என் பிள்ளைங்க தான் படிக்குதுங்க, புரியுதுங்களா? நேற்று முன்னாடி STPM வச்சு என் கடைசி மக வந்து ரொம்ப கவலையாக சொல்லிச்சு, பா எனக்கு வந்து 2.7 தான்ட்டு. பரவாயில்ல, அப்புறம் கொண்டா செஞ்சு அது டக்குன்னு சொல்லிச்சு. ஏன்னா என் பிள்ளைங்கள நான் தைரியமாக வளர்த்துருக்கேன். பா நான் என்ன செய்ய போகிறேன், இது 2.7 எனக்கு போஸ் இல்லை, நான் 2 சப்ஜெக்ட் திருப்பி இந்த ஒரு மாதம் நான் திருப்பி இன்னொரு இது இருக்கு நான் எடுக்க போகிறேன், எனக்கு 3 பாயிண்ட் தான் எடு. ஹல்லேலூயா, எடு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் நம்ம கடவுள்கிட்டேருந்து நம்ம வந்துட்டு நம்மளோட பிள்ளைங்க வந்துட்டு நம்ம பிரிக்கக்கூடாது. அவங்க அப்பா அம்மா செஞ்ச இதுதான் தப்பு. யாரு, சம்சன் விட்டுட்டாங்க. அவன் சொல்றான், நீ சொல்லு, முடியாது, இதுக்கு முக்கியத்துவம் கொடு, முடியாதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க, சம்சனை காப்பாற்றிருப்பாங்க. ஹல்லேலூயா. வருது, அவன் டெய்லாக்கிட்ட மயங்கிருக்க மாட்டான். இது இல்லை, இது கடைசியாக அவன் மயங்கினது டெய்லாக்கிட்ட. அப்புறம் அந்த வேலை பொண்ணு பார்க்க போகிறாங்க. நல்லா கேளுங்க, நீங்கள் வீட்டில் போய் கதையை வாசிங்க, உங்களுக்கு புரியும். ஆண்டு நீங்கள் பேரண்ட்ஸ், இந்த பேரண்ட்ஸ் டே, ஃபாதர்ஸ் டேன்னு அந்த இதில் நீங்கள் வாசிங்க. கொண்டு போகிறாங்க. ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைங்களோட நடவடிக்கையை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும். நம்ம ஏமாற்ற முடியாது, நம்மளுக்கு தெரிஞ்சிடும். என்னடா ஒரு மாதிரியா இருக்கா, முக்கியவாசி அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அப்பா கூட தெரியாது, வேலைக்கு வருவார் இது போவார், திரும்பி வந்தார், எப்போயாவது ஒரு வாட்டி தான். ஆனால் அம்மாங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு உணவு முடியாமல் போகுதா, இல்லை இன்னும் அது ஒரு மாதிரியா இருக்குது, இன்னும் ஒரு சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்குது, இவன் நடவடிக்கை சரியில்லைன்ட்டு தெரிஞ்சிடமா, இல்லை அம்மா ஒத்துக்கிறீங்களா? நம்மளுக்கு வந்து அந்த இது முக்கியமாக நம்ம கிறிஸ்துவ பேரண்ட்ஸு ஆண்டவர் அவங்களுக்கு உணர்த்திடுவார், ஜெபம் பண்ண சொல்லுவார், புரியுதுங்களா? அவங்க ப்ரே பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும், பார்த்தனி சூழ்நிலை பார்த்தனி மூஞ்ச பார்த்தனி தெரிஞ்சிங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்வாங்க. அப்போ அவங்க போகிறாங்க, அந்த இடத்துல வந்துட்டு என்ன செஞ்சு செத்து கிடக்குது, எங்கே செத்து கிடக்குது, லயன், சிங்கம் செத்து கிடக்குது. சிங்கம் செத்து கிடக்கும் போது இவன் தான் கொல்றான், வாட்டி இவன் தான் கொல்லிட்டு போகிறான். அதுவும் திருப்பி வரும்போது பொண்ணு பார்த்துட்டு வரும்போது சிங்கம் செத்து கிடக்குது, உள்ளுக்கு என்ன இருக்குது, ஹனி இருக்குது. அவன் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஆண்டவர் சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் அவன் தத்து கழிக்கிறாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம வந்து பெருமை வைக்கிறது தவறு இல்லைங்க, பெருமை வைக்கிறது தவறு இல்லை. டைமை பார்த்துக்கிறேன், பாஸ்டர் முறைக்கிறாரு, என்ன பெர்ஃபார்மன்ஸ் வராரு, இன்னும் இருக்குது பாஸ்டர் 10 நிமிஷம். ஸோ அதனால் வந்துட்டு என்னன்னா, இது வந்துட்டு நம்ம பெருமைப்படுறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம பிள்ளைங்க இந்த உலகத்தில் அச்சீவ் பண்ணி வர்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த இடத்துல இவருக்கு ஏன் தயங்குறாங்கன்னு தெரியல, அந்த இடத்துல அவங்க எடுத்து சொல்ல முடியல. சம்சன் மறைக்கிறான். பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்ட ரொம்ப எல்லா விஷயத்தையும் மறைக்காதீங்க, மறைக்கிறான். தெரியாமல் போயிட்டு அவன் என்ன செய்கிறான், அந்த அணி எடுத்து சாப்பிட்றான். அன்னைக்கு அவனுக்கு பிடிச்சிச்சு 7.5 ஆண்டுகிட்டே இருந்து, புரிதுங்களா? ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த கதையை பார்த்து ஆராய்ச்சி பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவங்க அம்மா பயப்படுறாங்க, தெரியுறாங்க. ஓ, ஏன்னா அவங்க ஃபேமஸாக இருக்கான்.
அவன் மகன் வெல் டு டூவாக இருக்கான். பிலிஸ்தீர் கண்டா பயப்படுறானுங்க. இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் பெருமை. என் மகன் ஒரு பாஸ்டரு, என் மகன் ஊழியக்காரன், ஜட்ஜஸ், இவன் தான் விடுவிக்க போகிறான், ஆண்டவனை நியமிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறைச்சிருச்சு. அல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு சின்ன அட்வைஸு. நம்ம பிள்ளைங்களை வந்துட்டு சபையில் பாஸ்டரோ இல்லை யாரோ கண்டிக்கும் போது ஸ்பிரிச்சுவலிட்டியில் நீங்கள் ஆத்திரப்படாதீங்க, நீங்கள் ஏற்றுக்காதீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏற்றுக்காதீங்க. நான் சர்ச்சுக்கு வந்தேன்னா என் பிள்ளைலாம் என்னோட மெம்பர். நான் சர்ச்சுக்கு வந்தேன்னா என் ஒய்ஃபும் என் மெம்பர். அவ்வளோலையா. நான் என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், எல்லாமே சேம் தான். உனக்கு மற்ற பிள்ளைங்களோட உள்ள உண்டாங்க தான் உனக்கும். அது சில பேருக்கு தான் தெரியும். சாந்தியாக்கா இருக்காங்க, விக்டோரியா இருக்காங்க, தெரியும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் என் பிள்ளைங்களை யாராவது கண்டிச்சிட்டா, அவளை ஏசிட்டா, நான் சம்பவம் பண்ண மாட்டேன். அன்லெஸ் ஏதாவது அபியூஸ் நடந்துச்சுன்னா அது இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு புரியுதுங்களா சொல்கிறது? ஈவன் ஸ்கூலில் கூட நம்ம வரைஞ்சி கட்டிட்டு போனேன். நான் படிக்கும் போதெல்லாம் சூத்தாம்பட்டில் பப்ளிக் ஏர்னிங் கொடுப்பார் வாத்தியார். வீட்டில் வந்து சொன்னால் எங்கள் அப்பா எத்துவார், நீ தான்டா தவறு பண்ணிடுவான்னு. இப்போ உண்மை தானே. அந்த டைமில் என்னோட பிரச்சனை பப்ளிக் ஏர்னிங் முழுவோம். அதாவது மிஸ்டர் பப்ளிக் ஏர்னிங்லாம் வாங்கியிருக்கேன் நான். ஆராதரை நான் ஸ்கூலுக்குள்ள ஒரு 7:30. ஸோ அதில் பப்ளிக் ஏர்னிங் வாங்குவேன். அதை வந்து வீட்டில் சொல்ல பயமாக இருக்கும். அவன் சொல்லுவான், வாத்தியார் பப்ளிக் ஏர்னிங் கூட்டிகிட்டு தக்ரீமா சொல்லுவார், டிசிப்ளின் வாத்தியார், இவ் பங்கிலிஞ்சு பாப்பா மாதிரி அப்படின்ட்டு. யா சிகு பங்கு பண்ணிட்டு கூட்டு போக மாட்டோம். வீட்டில் வந்து சொன்னோமா செம்ம அடி விழுவோம். ஆனால் இப்போ புரியுதுங்களா? இப்போ அம்மா அப்பா கூட அடிக்க முடியல. அம்மா அப்பா கூட இன்றைக்கி வந்து அட்வைஸ் பண்ணல. ஏஐ பண்ணிக்கிட்டு இருக்கு பிள்ளைங்க வந்து இன்றைக்கி ஏஐ பண்ணிக்கிட்டு இருக்கு. அம்மா அப்பா பேச்சை கேட்க மாட்டோம். பைபிளில் கடவுளில் ஜெபம் பண்ணி கேட்குறது இல்லை. இந்த ஏஐ எதில் போய் முடிய போகுதுன்ட்டு அது ஒரு பெரிய டாபிக். சொன்னா நீங்களாம் என்ன அடிப்பீங்க. இப்போ புரியுதுங்களா? ஏஐ யார் அவன் தெரியாது. ஏஐ யார் தான் அவன். சொந்த அம்மா அப்பாவோட அட்வைஸ் கேட்க முடியல, பாஸ்டரோட அட்வைஸ் கேட்க முடியல. அதே தவறுன்னு நான் சொல்ல வரல. எதுக்கு பயன்படுத்தணுமோ. இன்றைக்கி ஏஐ பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க, ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க, ஏஐ ஒய்ஃப் வச்சுருக்காங்க, ஏஐ புருஷன் வச்சுருக்காங்க. உண்மைங்க. உலகம் கலிகாலம். அல்லேலூயா. ஆண்டு சொல்லிட்டார் நோவா காலத்தை போல் இருக்கும்ன்ட்டு. சார் அன்பானவர்களே, இவருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சம்சன் வந்துட்டு கண்டிக்க கிடையாது. அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம், அவனும் கேட்குற மனப்பானையில் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்துருச்சு. அதனால் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்பான பேரண்ட்ஸ், நீங்கள் நம்ம பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம கண்டிக்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம படிப்புக்கு கொடுக்குறோமோ அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம வந்துட்டு சபையில் கொடுக்கணும். எவ்வளோ முக்கியத்துவம். நாம் சிங்கப்பூரில் இருக்கும்போது அங்கேருந்து வருவாங்க, அங்கேருந்து வந்துட்டு பேரண்ட்ஸ்லாம் வந்து நிற்பாங்க. சிங்கப்பூர் ஃபஸ்ட்டா நீங்கள் இவனை எடுத்துக்கங்க அப்படின்வாங்க. என்னத்துக்கா அப்படின்வாங்க. ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க, அதுக்கு பயன்படுத்துங்க. பாருங்கள், நான் வந்து அப்போ யூத் பாஸ்டர் வந்து அப்புறம் பாஸ்டர் ஆகிட்டேன், அப்புறம் ஹோம்லாம் இன்சார்ஜாக இருக்கும். நீங்கள் எடுத்துங்க பாஸ்டர், ஊழியத்தையும் கொண்டாந்து வச்சுங்க. என் கூட 2-3 பேர் இருந்தானுங்க பக்கத்தில் சும்மாவே. எனக்கே சம்பளம் குறை, அவனுக்கு வச்சு கூடிய வச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் இவனெலாம் யார் தெரியுங்களா? யார் பாய்க்க முடியாது, ஸ்கூல் படிக்காதவனுங்க, வீட்டில் அடங்காதது. அடங்கவே மாட்டோம் பாஸ்டர். நாங்கன்னா போர்டிங் ஸ்கூலில் நடத்தியிருக்கோம் சர்ச்சில். புரிதுங்களா? அந்த மாதிரி தான். ஏங்க நீங்கள் வந்து ஒரு லாயரை கொடுக்க மாட்டீங்க ஊழியத்துக்கு? ஏன் அதெல்லாம் வச்சுக்குவீங்க. ஆண்டவர் யார் என்னமோ பயன்படுத்துவார். நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்மளுக்கு காப்பாற்ற போகுது. போன மாதர்ஸ் டேக்கு வந்துட்டு என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு புள்ள அடிச்சிச்சு ஃபோனு. எப்படியோ நம்பர் எடுத்து அடிச்சிருச்சு ஜேபியிலேருந்து. அப்போ என் ஒய்ஃபுக்கு தெரியல யாருன்ட்டு. ஹலோ ஆண்டின்னு பேசிட்டு ஒரு காரியம் சொன்னிச்சு. அப்போ தான் என் ஒய்ஃப் சொன்னாங்க. அப்போ நானும் அதுகிட்ட பேசினேன், மேரியன். அது வந்து இன்றைக்கி பாஸ்டர் ஆயிடுச்சு. மேரியன் கல்வரி. நான் கல்வரியில் செய்யும்போது அது எங்கள் மெம்பர் ஆனிச்சு. அது யாருன்னா அது அப்போ தான் சொல்லுது. அது கதை தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப கான்டாக்ட் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ அது வந்து வந்து யாருக்கு அடிச்சுட்டு எங்கள் ஒய்ஃபுக்கு அடிச்சிச்சு.
அது அக்கான்னு தான் கூப்பிடும். அதுக்கு வயசு கூட தான் கொஞ்சம் தெரியல. அக்கா அந்த மாதிரி வந்து நான் பாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னுச்சு. ஓ ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ஏன் பாஸ்டர்? உங்களுக்கு திரும்ப ஒரு கதை. நான் அது இன்னும் கல்யாணம் பண்ணல. அது எத்தனையோ வருஷம் அது வந்து அவங்க அப்பாலாம் வந்து அவங்க அப்பா ஒரு பாஸ்டர். இது போயிட்டு அது சொல்லிச்சு, நான் வந்து இடையில வந்து நான் பின்தாங்கி போயிட்டேன். ஏன்னா எனக்கு சில பிரச்சனைனால அது மாதிரி பின்தாங்கி போயிட்டேன். ஆனால் ஒரு நாள் நான் தற்கொலை பண்ணிக்க போகும்போது, நான் திடீர்னு வந்துட்டு ஏதோ மருந்து குடிக்க போகும்போது அது அதோட ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்துட்டு அதோட தம்பின்னு பார்த்துருச்சான். நல்லா கேளுங்க, தம்பின்னு பார்த்துருச்சான். எத்தனை வருஷம் அது அது வந்து தம்பி. ஆனால் எனக்கு தம்பின்னு பார்த்தோன்னே எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துருச்சு. நான் என்னடா ஒரு காலத்தில் நான் தம்பின்னு நினச்சலாம் ஆடுனேன். எப்படி திடீர்னு ஆண்டு பேசிட்டாரு, சரி தவறு தம்பின்னு மூலியமாக பேசினார். நான் தம்பினை பார்த்தோன்னே எனக்கு வந்து பின்தாங்கி போய் எத்தனையோ வருஷமாச்சு பின்தாங்கி போட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து அன்னைக்கு நான் வந்து முடிவு எடுத்தேன். தம்பி நான் ஆடினேன். நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பேட்டர்னில் எனக்கு ஆடினேன். அந்த பேட்டர்னை கற்றுக் கொடுக்க ஆடும்போது ஒரு பேட்டர்னுக்கும் ஒரு வசனம் இருந்துச்சு. நீங்கள் சொல்லிங்கல்ல, நான் தொடர்ந்து வாசித்து பார்த்தேன். அந்த வசனத்துலலாம் வந்துட்டு அந்த வசனம் வந்து என்னை தொட்டுருச்சு. நான் தற்கொலை பண்ணிக்கல. இன்றைக்கி எத்தனையோ வருஷம் சென்று நான் பைபிள் ஸ்கூல் படித்து நான் இன்றைக்கி வந்து பாஸ்டர். அதனால தான் உங்களுக்கு அடிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து புரியாது. இப்போ எத்தனையோ வருஷம் சென்று நம்மளுக்கு புரியும். இதுதான் நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற போகுது. அவ்வளோலையா? அதுங்க தவறு பண்ணோம், தவறு வரல. ஆனால் நீ அதுங்களுக்கு நீ என்னைக்கு உன் பிள்ளைக்கு வந்து நீ வந்துட்டு ஆண்டவரோட கிங்டம் ஆஃப் காட்டம் எப்படி நீ வந்துட்டு இந்த சாம்சனோட பேரண்ட்ஸ் தவறு பண்ணாமல் நீ கண்டித்து, இல்லை நீ வா, இல்லை நீ போய் தான் ஆகணும், நீ கம்பேர் பண்ணாத, இதுதான் முக்கியம், இதுதான் உன்னை காப்பாற்ற போகுது. இந்த படிப்பு மறைஞ்சிருங்க, பணம் காணா போயிடும். சரிங்களா? இந்த சரீரம் வந்துட்டு ஒரு 80 வயசு தான் எவரேஜ், அது கூட தெரியல. நான் கூட நினச்சிக்கிட்டேன் 60 வயசு வரைக்கும் தான் இருப்போம் போல இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். காலகட்டம் மாறுது, நம்ம சொல்ல முடியாது. எவ்ரிதிங் டிஸப்பியர். எதுவுமே உனக்கு காப்பாற்றாது. கோவிட் நம்மளுக்கு நல்ல லெசனை கற்றுக் கொடுத்துச்சு. ஒன்றும் உதவி செய்யாது. அன்னைக்கு உலகமே ஆண்டவரேன்ட்டானுங்க, இன்னைக்கு திருப்பி காணா போயிட்டானுங்க. சரிங்களா? ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். ஆண்டவர் நமக்கு நியமிச்சிருக்கிற நம்மளுக்கு ஒரு மிஷனை கொடுத்துருக்கிறார். அது யாருன்னா நம்மளோட பிள்ளைகள். அல்லையா? இதுதான் மிஷன் நம்மளுக்கு. இன்னைக்கு நம்ம வந்து மிஷினை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மிஷன்ஸுக்கு இல்லை, மிஷன் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா படிக்க வைங்க, நல்லா போங்க, ஆனால் முக்கியத்துவம் கொடுங்க ஆண்டவருக்கு. அதுதான் நிற்கும் ஒரு நாள். இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் எப்படியும் மாறி ஒரு நாளைக்கு நம்மளே இல்லாமல் போயிடுவோம் பெற்றோர்கள். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுத்து நீ விதைக்கிறிய விதை, அது ஒரு நாளைக்கு அது காப்பாற்றும். அல்லையா? டசன்ட் மேட்டர். சசமே நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து தயக்கம், நம்ம பரவாயில்லன்றுவோம். இல்லைம்மா நாளைக்கு ப்ரே மீட்டிங் வரல, நீங்கள் படிக்க போனேன், பரவாயில்லம்மா படிமா, நல்லா வந்துடுமா, எப்படியாவது வந்துடுமா, இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். இல்லைம்மா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குமா, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குமா, என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவேன், நீ இங்கே வராமல் நீ உன் வாழ்க்கையில் நீ வந்துட்டு என்றைக்குமே நான் சொல்லுவேன், நீ வராமல் நீ உன் வாழ்க்கையில் நீ முன்னேறவே முடியாது. ஹalleluya. எங்கள் சர்ச் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, திடீர்னு ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டான். அதுக்குள்ள பாஸ்டர் சொன்னார், தெரியும், பெரிய ஒரு டெஸ்டமனி. திடீர்னு வந்துட்டு நம்மளுக்கு வந்து மேன் பவர்லாம் குறைவு. நம்ம லீடர்ஸ் என்ன ஒரு 20-25 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். மெம்பர்ஸ்லாம் சேர்த்தாலும் ஒரு 50-60 பேர் தான். அப்போ அந்த டைமில் வந்து திடீர்னு ஒரு மாதம் நீ கிளம்பு அப்படின்ட்டான். ஒன்றும் முடியல. அந்த டைமில் வந்து எக்ஸாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எது என்ன எக்ஸாம் ஓடிக்கிட்டு இருக்கு? எஸ்பிஎம். அந்த டைம் எஸ்பிஎம் ஓடிக்கிட்டு இருக்கு. எஸ்பிஎம் ஓட போகுது, இன்னும் ஒரு மாதம் மண்மும் இருக்குது. அப்போ வந்துட்டு என் மகன் வந்து எஸ்பிஎம், இன்னொன்றுக்கு வந்து ஏதோ ஒரு அது வந்து மியூசிக் பழகுது, அதுக்கு எதுவும் பரிச்சை. அப்போ அந்த மாதிரி கழட்டணும் எல்லாமே கழட்டி எல்லாம் பூட்டும் போது என்ன ஆச்சுன்னா, என் மகன் சொல்லுது, எனக்கு வந்து படிக்கணும்ப்பா, இது பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுது. அப்போ என் ஒய்ஃபும் சொன்னாங்க, கொஞ்சம் படிக்கணும், இதுக்கு வர முடியாது, வந்துக்கிட்டு இருக்கோங்க, சில வர முடியலன்ட்டு. அப்போ நான் சொன்னேன், நீ சர்ச் மெம்பர்லாம் நம்ம வந்து கூப்பிட்றோம், நீ வந்து என் மக, நீ என்ன வந்து
ரீசன் கொடுக்குற படிக்கணுன்ட்டு. ஃபார்ம் 5க்கு வந்து எனக்கும் தெரியும், நானும் கொஞ்சம் படித்தவன் தான். ஃபார்ம் 5க்கு வந்து ஃபார்ம் 4 பாடம் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஃபார்ம் 4லேருந்து நீ படிச்சிருக்கணுமா, அது வரலன்னு சொல்ல 2-3 இது மியூசிக். அப்போ எனக்கு வந்து நான் சொன்னேன், எல்லாம் வந்து உதவி செய்கிறாங்க, நீங்களும் வந்து உதவி செய்ய பண்ண. இன்னொரு மகன் சொல்லிச்சு, இப்போ நான் மியூசிக் தான், ஆனால் நீ வந்து கவலைப்படாதீங்க, ஆண்டு நீ வந்து ஆண்டுக்கு முக்கியத்துவம், நீ படித்தது தானே ஃபார்ம் 4ன்னு கேட்டேன். அதையும் கேட்டுக்கணும்ல, நீ ஃபார்ம் 4 படிக்காமல் நான் படித்தேன் அப்படின்ச்சு. அப்போ நீ கவலைப்படாத, நீ பாஸ் பண்ணிடுவேன், நீ நல்லா தான் அதனால படிக்கும், ராத்திரிலாம் படிக்கும், நான் பார்த்து நல்லா படிப்பேன், ஆனால் இதுக்கு நீ ரீசன் சொல்லாத, நீ வா அப்படின்னு. அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே வந்துட்டு அங்கே படித்து அது மண்ணெல்லாம் பறிச்சா, அதுக்கு நான் மறந்துட்டேன் அந்த டைம் டேபிள் ஸ்டோரியில். ஏன் 5 எடுத்துச்சு, நீ நான் சொன்னேன் நீ 10 எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, பிரச்சனை இல்லை, போதும் 5. அது அந்த காலம் தான் 10 இப்போ 11 எடுத்தோன்னா வேலை இல்லாமல் உட்காந்துருக்கான். ஹalleluya. மெட்ரிகுலேஷன் கிடைக்க மாட்டேங்குது தமிழனுக்கு. யூனிவர்சிட்டியில் நீ கேட்ட சப்ஜெக்ட் உனக்கு கிடைக்காது. நீ என்ன ஆம்பிஷனு, லாயருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அவன் கொடுப்பான் பாலிடெக்னிக்கை. கடவுள் தாங்க, கடவுளை நம்ம பிடிச்சிட்டு நம்ம பட்டன் அவர் வச்சிருக்காரு, ஒரே தட்டு முடிஞ்சு, நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சம்டைம்ஸ் நம்ம அதை மறந்துடுறோம். நம்மளுக்கு இந்த உலகம் சம்சனை போல உலகம் அட்ராக்ஷன், ஓ இதுதான் என்னை காப்பாற்ற போகுது, ஓ இதுதான் என்ன போக போகுது, ஓ இதுதான். என் மக வந்து மூத்த மகன் வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் படித்த படிப்புக்கு வந்து எனக்கு வந்து வேலையே கிடைக்கல, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். ரிலாக்ஸ் பண்ணு, ஏன் நீ கணக்காக தானே படித்த அப்படின்னா, கணக்காக படித்தேன், நீ ஊழியம் செய். என் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு கேட்டால் நான் பெருமைக்கு சொல்ல, என் பிள்ளைங்கள்லாம் வந்து என் கூடியே தான் இருக்காங்க ஊழியத்தில், இன்ன வரைக்கும் தான் இருக்காங்க. போவாங்க, நான் பயப்பட மாட்டேன். நீ எங்கே போனாலும் உன்னை வலையை போட்டு வார், நீ வலையோட வாரியா இல்லை தூண்டியில் வாரியான்னு தான் கேட்பேன். நீ வலையே வந்துட்டு ஏதோ அப்பா காப்பாற்றிடலாம் கூடியே இருப்பேன், ஆனால் நீ வந்து தூண்டியை போட்டார்னா கொஞ்சம் கஷ்டம்தான், காப்பாற்றிடலாம் ஏதோ ஜபம் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் பவர் இருக்குது கேட்பாரு கொஞ்சம் ஆண்டவர், ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம சொல்ல முடியாத, புரியுதுங்களா? அவர் என்ன, அவர் சிஸ்டமே கிறுக்கு வந்துடும், ஏதாவது பண்ணிடுவார், திட்டம் போட்டு தான் அவர் வந்து அடிப்பார் கேட்கலன்னா. அப்புறம் விட்ட சரி நீ போய் வேலை செய்ய போவேன்னா வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிடிபிஜிலேயே அது வந்து வேலை செய்யுது. வி டசன்ட் நோ. நீ கடவுளை பிடி, கடவுள் நீ டெடிகேஷன் பண்ண மாதிரியே, எப்படி நீ பண்ணியாச்சாப்பா சார், எப்படி டெடிகேஷன் நீ பண்ண மாதிரியே நீ அதே மாதிரி நீ வந்து கொண்டு போனியா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன், பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படிவோம், பெற்றோர்களை நம்ம மதிப்போம். பெற்றோர்களை எதுவுமே கெடுதல் செய்கிறதில்லை, நம்மளுக்கு நன்மையை தான் அவங்க சொல்லுவார்கள். சில சமயம் அவங்க ஆசைப்படுறது வந்துட்டு சில சமயம் நம்மளோட பிள்ளைகள் அதுங்களோட டிஸ்ஒபீடியன்ஸ், அதுங்களோட கன்சிஸ்டன்சி, அதாவது வந்துட்டு கண்டினியூவாக அவங்க தேவனு கூட இருக்கிறது வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க டிஸ்கரேஜ்மெண்ட் ஆயிடுறாங்க. ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம எதுக்கும் நிற்கிறோங்க, படிக்கலைன்னா அடிக்கிறோம், வீட்டுக்கு சம்பாரித்து கொடுக்கலன்னா நம்ம காசு கேட்குறோம், என்ன கொடுக்க மாட்டேன், அது எது நம்ம சொல்கிறோம். நீ ஏன் இதில் நீ ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு தசமத்தை கொடு, ஆண்டவருக்கு மிஷின் ஃபண்டில் கொடு, சபையில் ஊழியம் செய், ஏதாவது ஒன்று ஊழியம் செய், தேவராஜ்யத்துக்கு ஏதாவது சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புடிவானமாக இருக்கணும். பெற்றோர்கள் சொல்கிறது இன்றைக்கி நம்மளுக்கு சில சமயம் நம்மளுக்கு புரியாது, எனக்கு புரியும், எனக்கு இன்ன வரைக்கும் காதில் இருக்கும். எங்கள் அப்பா சொல்லும் போதெல்லாம் நான் கேட்பேன், இந்த மனுஷன் என்னால் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ கெட்டவனாயிரு எதாயிரு, ஆனால் நீ துரோகியை ஒண்டி மாறாதுன்னுவார் எப்போதும். இதே வார்த்தையை சொல்லியிருப்பேன், சொல்லுவான்னு தெரியாது, இவங்க என்ன தேவையில்லாமல் நான் யாருக்கு போய் துரோகம் செய்ய போகிறேன், கூட்டாளிங்க நம்ம சந்தோஷமாக இருந்துச்சு எல்லான்ட்டு. ஆனால் இன்னைக்கு என் காதில் கேட்குது, நீ துரோகியாக மாறிடாத, நீ நல்லா இருப்பான்னுவார். நீ என்ன அனுபவம் செய், ஆனால் ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணி இது ஒண்டி செஞ்சிடாதேன்னு அந்த டைமில் எனக்கு புரியல எங்கள் அப்பா சொன்னது. ஆனால் இப்போ என் காதில் வந்து ஆமாம் இதுதான் என்னை காப்பாற்றிருக்கு. சம்டைம்ஸ் நம்மளுக்கு புரியாது அப்பா அம்மா சொல்கிறது. அதே மாதிரி என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் சொன்னார், என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் பெனடிக்ட் ராஜன், அவர் ஓட்டி சொன்னார், நம்ம வந்து சர்வன்னு, நம்ம வந்து சர்வன் ஆஃப் காட், நம்ம வந்து பாஸ் ஃபார் காட் இல்லை, ஸோ அதனால் தரத்துலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு
என்னை என்ன செஞ்சிட்டாருன்னா ட்ராக் சென்டருக்கு எனக்கு அனுப்பிட்டார் ட்ரைனிங். நான் ஃபுல் டைமாக வந்து எல்லாம் பைபிள் ஸ்கூலுக்கு போக ஆசைப்படுவாங்க. ஃபஸ்ட்டு நான் பைபிள் ஸ்கூல் ட்ராக் சென்டருக்கு போய் ட்ரைனிங் எடுக்கிறான்ட்டார். நான் முழிக்கிறேன், என்னடா அவங்க ட்ராக் சென்டருக்கு அனுப்பிட்டாங்கன்ட்டு. சிகாமாட்டில் ட்ராக் சென்டருக்கு போயிட்டு போகிறேன், 1 மாதம் இருந்துட்டு வாடான்னாரு. போய் சொல்லி அனுப்பிட்டாரு, என்ன போக மாட்டேன்ட்டு. அங்கே போயிட்டு அவன் உட்காந்து நான் மொட்டை அடிக்க சொல்கிறான். நான் கேட்டேன், நான் ஏன் மொட்டை அடிக்கணும், நான் ட்ராக் அடிக்கான். இந்த உள்ளுக்கு பூந்துட்டாலேயே நீ வந்து உண்டாங்க மொட்டை உண்டு, பெரிய சண்டை. உடனே அடிச்சுட்டேன் பாஸ்டருக்கு. பாஸ்டர் சொல்கிறாரு, ஏய் சொல்கிறத கேள்றா, எனக்கு நீங்கள் என்ன பாஸ்டர் நான் வந்து ட்ராக் அடிக்கும் போதுலாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சொல்கிறத கேளுன்னு நீ 1 மாதம் சொல்லிட்டு 3 மாதம் போட்டு என்னை வாட்டி எடுத்துட்டாரு. ட்ராக் அடிக்க மாதிரியே போவோம், புல்லு பிடுங்கணும், புரியுதா? இவர் என்னாலும் அப்படி பண்ணி விட்டாரு அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து நான் பைபிள் ஸ்கூலுக்கு போவோம்னு சொல்லிவிட்டு சிங்கப்பூர் வேலையை விட்டு வரேன், ரிசைன் பண்ணிவிட்டு. இவரு என்ன அப்படி பண்ணிட்டார். ஆனால் அன்றைக்கி அந்த மனுஷன் சொன்னது, அன்றைக்கி கூட பைபிள் ஸ்கூலில் பார்த்தேன், அவ்வளோ இஃபெக்ட். உனக்கு எப்படி புல்லும் பிடுங்கணும், உனக்கு எப்படி பொறுமை இருக்கும்னு எனக்கு தெரியணும். ட்ராக் சென்டர் நீ பாரு. அதே மாதிரி நான் வந்து ஜோனல் சென்டர் ஆரம்பித்தேன். எனக்கு எல்லாம் சுலபமாக இருக்குது. அதனால் பெற்றோர்கள் பேச்சை கேளுங்க. அடுத்தது உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் பேச்சை கேளுங்க, கீழ்ப்படிஞ்சு. ஹalleluya. யாருமே கட்டுது நினைக்கிறது சத்தியமே நம்மளுக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் நம்ம கீழ்ப்படிந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதரும் சரி, நம்மள ஃபிசிக்கல் ஃபாதரும் சரி, நம்மளுக்கு சொல்கிறது வந்து ஒரு நாளைக்கு அது வந்து பயனாக இருக்கும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லலாமா? இது இருக்கு. ஹalleluya. ஸோ நம்ம யாரும் எழுந்திரிச்சு நிற்போம். நம்மளோட இந்த ஃபாதர்ஸ் டே இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த ப்ரோவர்ப்ஸ் 20:7 வசனம் ஆண்டவர் எல்லா பெற்றோர்களுக்கும் ஃபாதர்ஸ்மாருக்கும் கொடுத்துருக்கிறார். A righteous man who walks in integrity will see his children be blessed in his way. அதாவது ஒரு நீதிமான் உக்கிரத்துவத்திலே நடந்து வரும்போது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உக்கிரத்துவத்திலே, உண்மைத்துவத்திலே, ஆண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு அப்பா ஒரு குடும்ப தலைவராக இருந்து அவர் அந்த முடிவு எடுக்கும் போது, குடும்பத்திலே ஆண்டோருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, மற்றதெல்லாம் 2வது ஆப்ஷனாக வரும்போது, கண்டிப்பாக தன்னோட பிள்ளைகளை கர்த்தர் தேவன் ஆசீர்வதிப்பார். எந்த விதத்திலும் அதுகள் தேவன் விட்டு போவாதுகள். சூழ்நிலைகள் பலவிதமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் 2 விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஒன்று அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், அடுத்தது பாதுகாப்பு. ஹalleluya. ஆண்டவர் தன்னோட இரத்த கோட்டையினால் பாதுகாப்பாராம். சொன்னாலும் நம்ம யாவரும் எல்லா தந்தைமார்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம கரங்களை அவங்க முன்பாக நீட்டி நம்ம யாரும் இவங்களுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். பிதாவே, நீ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவன். ஆண்டவரே, ஒரு தகப்பனே ஆண்டவரே, நீ குடும்பத்துக்கு தேர்ந்தெடுத்தது ஆண்டவரே உன்னோட தரிசனம், ஆண்டவரே உன்னோட மிஷன். ஆண்டவரே பிதாவே, இந்த இங்கே கூடியிருக்கிற எல்லா ஃபாதர்ஸையும் ஆண்டவரே, எல்லா தந்தைமார்களையும் ஆண்டவரே உன் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. இவர்களோட உழைப்பை நீ ஆசீர்வதிக்கும் பண்ண ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே இவர்கள் உழைத்து ஆண்டவரே பிதாவே அப்பா ஆண்டவரே வேர்வை சிந்தி ஆண்டவரே அநேக ஆபத்திலிருந்து ஆண்டவரே பிதாவே பார்க்காமல் இரவும் பகலுமாம் ஆண்டவரே தன்னோட குடும்பங்களுக்கு ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே பொறுப்பை எடுத்து இந்த குடும்பத்தை வழி நடத்தி ஆண்டவரே பிதாவே இந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே பிதாவே ஆறுதலாக இருந்து ஆண்டவரை ஆதரித்து ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு எல்லா பணத்தையும் இவர்கள் சந்தித்து பிள்ளைகளே ஆண்டவரே பாசத்தோடு நேசத்தோடும் வழி நடத்தி கொண்டு இருக்கிற இந்த தந்தைமார்கள் யாவரையும் ஆசீர்வதிக்க பண்ணாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் கரம் இவர்கள் மேலே இருக்கட்டும். தேவ ஆவியானவர் இவர்களோடு இருந்து அப்பா நீ நீ பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சில நேரங்களில் ஆண்டவரே பிதாவே இவர்கள் ஆண்டவரே எதிர்நோக்கிற எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு
ஆண்டவரே தன்னைத்தானே ஆண்டவரே பிதாவே இவர்கள் கண்ணீர் சிந்தி உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரே நீ இவர்களோட கண்ணீர்களே நீ பார்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு இரத்த கோட்டை மூடட்டும். ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே பிதாவே பிள்ளைகளே ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்குள்ளாரே வளர்க்கக்கூடிய ஆண்டவரே பிதாவே அந்த தரத்தை நீ தரம்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தைரியத்தை நீ தரம்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தை நீ தரம்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களோட கரம் ஆண்டவரே இவங்களோட இருந்து அப்பா உன் வசனமானது இந்த 20 ஆண்டவரே பிதாவே நீதிமொழி 20 ஆண்டவரே பிதாவே இந்த 7வது வசனம் Proverbs 20 ஆண்டவரே பிதாவே ஒரு வாழ்க்கையில் நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் ஆண்டவரே தன்னோட வாழ்க்கையிலே ஆண்டவரே நீதிமானாய் ஆண்டவரே இவர்கள் நடக்கும் போது ஆண்டவரே நீர் இவர்கள் பக்கத்துணையாக நிற்கிறதே நாங்கள் காணுகிறோம் ஆண்டவரே. இவர்கள் ஆண்டவரே பிதாவே உக்கிரத்திலே ஆண்டவரே தன்னோட குடும்பத்தை நடத்தும் போது ஆண்டவரே தன்னோட பிள்ளைகள் இவர்களோட ஆண்டவரே பின்தொடர்ந்து வந்து வழிகளை பின்தொடர்ந்து வரும்போது ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் முற்றிலுமாய் ஆண்டவரை ஆளுகை செய்து ஒரு இரத்த கோட்டை மூடி காத்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.